நாங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ள ஒண்ணா போன காலங்கள் நெறைய காலங்கள் உண்டு. இப்ப இன்னைக்கு தேவன் பெரிய தீர்க்கதரிசியாக, உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக நம்மளுடைய டேனியல் பிரதர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவருகிட்ட நம்மளால டேட்டே வாங்க முடியல. நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் ஒரே சர்ச் தான்றீங்க. ஏன் அப்டின்னா, அந்த அளவுக்கு தேவன் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆமென். ஸோ அதே போல நம்மளையும் பயன்படுத்துனதுக்காண்டி தான் தேவன் இன்றைக்கு டேனியல் ஸ்டீபன் பிரதர இந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ மிகவும் ஆசீர்வாதமான இன்னைக்கான பகுதி. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையானா மட்டும் என்ன பண்ணுங்க, மியூட் ஆன் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரையுமே என்ன பண்ணுங்க, இந்த Zoomல அப்படியே உட்கார வைங்க. ஃபோன முன்னாடி வச்சு என்ன பண்ணுங்க, உட்கார சொல்லுங்க. எல்லாருக்குமே இந்த சத்தியமானது போக வேண்டும். ஆமென். ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இந்த டயத்த வேஸ்ட் பண்ணிறாதீங்க. தேவன் நமக்கு குடுத்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. ஆமென். ஸோ எனவே அவங்க தான் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, வொர்ஷிப் எடுத்து அவங்க ஃபுல் செக்ஷன் அவங்க கையில நம்ம குடுக்க போறோம். ஸோ எனவே எல்லாருமே ஆயத்தமா இருக்கீங்களா? வீடியோ ஆன் பண்ண சொல்லியிருந்தேன். 2, 3 பேர் தான் ஆன் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் உங்களோட சிச்சுவேஷன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம ஸ்டீஃபன் பிரதர் கையில குடுத்துடலாமா? டேனியல் பிரதர் கையில. ரெடியா எல்லாருமே? ஆமென். 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 ஒரு சத்தம் தான் கேக்குது எனக்கு. எல்லாருமே சொல்லலாமா? மியூட் ஆன் பண்ணி நாங்க ரெடியா இருக்கோம். ஆமென். ரெடியா இருக்கேன். ஆமென். ஆமென் கத்தி நம்ம டேனியல் பிரதரை நம்ம இன்வைட் பண்ணலாம். டேனியல் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். Yes, praise the Lord. Greetings to you all in Jesus' name. பிரைஸ் தி லார்ட். Okay, என்னுடைய ஆடியோ எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? கொஞ்சம் எக்கோ ரொம்ப அடிக்குது. எக்கோ அடிக்குது. Okay, I think my voice is clear now. Fine, thank you. Thanks for the good, nice introduction, Josh. Thank you once again. Happy to see you all. இந்த 2025ல உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐம் கிளாட் தட் யூ ஆர் ஆல் யூத். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் நான் இந்த 2025ல் சந்திக்கிறது. அண்ட் ஐ பிலீவ் ஆண்டவர் உங்களோட ஏதோ ஒரு பெரிய காரியத்தை பேசணுன்னு தான் இந்த ராத்திரி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் சுவிட்சிங் ஆன் யுவர் வீடியோஸ். எனக்கு கேமரா இங்கே இருக்குது, மானிட்டர் இங்கே இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருடைய ஃபேஸும் எனக்கு டிவியில் இங்கே தெரியும். ஸோ நீங்கள் வீடியோ ஆனில் இருந்தீங்கன்னா ஐ வில் பி ப்ரேயிங் ஃபார் யூ. உங்களுக்காக நான் மீட்டிங் நடக்கிறப்பே ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்தாருன்னா உங்கள் பேரை சொல்லி நான் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன். ஸோ எல்லோரும் ஆராதிக்கலாமா? ஆல் ரெடி? எல்லோரும் நான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய ஹெட்செட் ப்ளூடூத் இருந்துச்சுன்னா காதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பாடுறது, வர்ஷிப் பண்ணுறது உங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தட் இட் வில் பி எஃபெக்டிவ் ஃபார் யூ. அண்ட் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் வந்து சைலண்ட்டாக ஒரு பிளேஸில் உட்காந்துருங்க. டோன்ட் ஹாவ் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கம் அண்ட் சிட் இன் அ செப்பரேட் பிளேஸ். நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ராத்திரி உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ராத்திரியாக மாறப்போதும். புரிஞ்சவங்க மட்டும் நல்லா சத்தமாக ஒரு ஆமென். எல்லாரும் கண்களை மூடி just close your eyes. Thank you Holy Spirit. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷையில நம்ம இருக்கிற மத்தியில் அவர் உலாவுகிற தேவன். He is a God who in our midst. அவர் நம்ம மத்தியில் உலாவுகிற தகப்பன். நல்ல கண்களை மூடி அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஒருவேளை நீங்க என்ன அபிஷேகம் பெறலன்னா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Holy Spirit. Thank you Jesus. Karabashete nereyatu nalaba rakatana marate nereyatu. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின்
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். சுபர் சத்தத்தை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தாரே. ஓஹோ, பரிசுத்தர் பரிசுத்தாரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் மானவர் இவர். சொல்லுங்க, ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சொல்லுங்க, இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். சொல்லுங்க, இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். கமன் சத்தத்தை உயர்த்தி, சேனைகளின் ஓ பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தாரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தாரே. கைகளை உயர்த்தி, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, ஷேகலபரோ, அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். நீங்க சொல்லுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீர் ஒருவரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து. நம்புறவங்க மட்டும் ரெண்டு கைகளை உயர்த்தி, அல்லேலூயா, சதமா, அல்லேலூயா, 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 தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனரே, நான் எடுத்த தீர்மானங்கள். சொல்லுங்க, ஒன்றன் பின்னால்
தோற்றனரே சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று, எத்தனை பேர் சொல்லுங்க எனக்காக அவர் நிற்பாரு, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று. நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி எல்லா புகழும் எல்லா கடமும் சாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் நிறைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும். நீங்க சொல்லுங்க எனக்காக, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காக அப்பா பேசுவார், எனக்காக ஆவியானவர் இடைப்படுவார். நம்புறவங்க மற்றும் நல்ல கரங்களை உயர்த்தி 2 நிமிஷம் அப்படி அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த வருஷம் you will see that God is going to fight your battles in your personal life and in your career and in all that, even in your relationship. You will see that God will connect with you the right people. இந்த வருஷம் கர்த்தர் தவறான நபர்களை உங்களோட இணைய கர்த்தர் விடமாட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? எந்த தவறான நட்புகளோ எந்த தவறான உறவுகளோ உங்களுக்கு கர்த்தர் வர விடமாட்டார். கர்த்தருக்கு சித்தமில்லாத யாரையும் உங்களோடு இணைய கர்த்தர் விடமாட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? இந்த வருஷம் கர்த்தர் யாரை உங்களோடு இணைக்கிறாரோ அவங்க உங்களை கர்த்தரோட அதிகமா இணைக்கிற நபர்களா தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் என்னோட ரிலேஷன்ஷிப்ல இந்த வருஷத்துல நான் உடையவே கூடாது ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் ரிலேஷன்ஷிப்ல உடையவே கூடாதுன்னு நம்புற விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி Lord build my relationship. கேளுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதை பார்க்கிறேன். கர்த்தர் சில பேருடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கட்டுகிறார். ரதுனா கபாரா ஷியந்த நரி ஹாலா பிராதியான்டோ ரேகேச்சனே மாஷந்து நாராபாலியான்டே. நிறைய கடந்த வருஷத்துல பிசாசு நிறைய விஷயத்துல உங்க உறவுகளை தான் உடைச்சிட்டான். நிறைய விஷயங்கள்ல உங்க உறவுல நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க. போன வருடத்துல 2 காரியத்தை நீங்க அதிகமா உடைஞ்சிருக்கலாம். ஒன்னு ரிலேஷன்ஷிப், இன்னொன்னு ஃபினான்ஸ். இந்த 2 காரியத்திலையும் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை மறுபடியும் God is going to repair you, God is going to restore you and God is going to rebuild you. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணீங்க? கர்த்தர் உங்களை ரிப்பேர் பண்ணுவார், உங்க வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுவார், அவர் உங்களை ரீபில்ட் பண்ணுவார். கரங்களை உயர்த்தி சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட சதத உயர்த்தி அசையாத மலை கூட அசைந்திடுமே. ஓ அமராத கரங்களை உயர்த்தி எல்லா புகழும் எல்லா கனவும் என்னில் அசாத்தியம் செய்வார்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் சதத உயர்த்தி எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கொண்டாஸ்டே அல்லேலூயா
பிடிச்சதே என்னை உருவாக்கதான்னு நம்புறவங்க நல்லா தலைக்கு மேல கையை தட்டி just clap your hands over your head and say, கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கு சில உடைக்கப்பட்ட நிலைமைகளுக்கு அனுமதித்தார். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ குயவன் கையில உள்ள ஒரு களிமண் போல. ஒரு டைம் தான் உடைஞ்சிருக்கலாம், ஆனா இன்னொரு டைம் நீ உடைய கர்த்தர் விடமாட்டா. குயவன் கையில இருக்கிற களிமண்ணை எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது டைம் உடைஞ்சதா நம்ம பைபிள்ல இல்ல. நான் நம்புறேன், இதுவரைக்கும் நீ எந்த விஷயத்தை பிசாசுனை உடைத்தானோ இனி அவனுடைய உடைக்க முடியாது. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி ரிசீவ் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை. If this word is for you, just receive it. Whatever the Satan tries to broke you, உன் வாலிப பிராயத்துல பிசாசுனை எதுல உடைக்க நினைத்தானோ கர்த்தர் அதுல மறுபடியும் இந்த வருஷத்தோட தலைக்கல்லாம் நிறுத்த போகிறார். எந்தெந்த காரியத்துல பிசாசு போன வருஷம் உன்னை உடைச்சானோ, whatever the Satan tries to break you in the last year, but this year the Lord says, I am going to repair you, restore you, rebuild you, and I am going to make you a cornerstone. கர்த்தர் உன்னதான் தலைக்கல்லாம் நிறுத்த போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி keep speaking in tongues. கர்த்தர் நிறைய பேரை நிரப்பி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். நிறைய பேரை நிரப்பி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நல்ல ஆவில நிரப்பி அந்நிய பாஷையில ஜெபிங்க பார்க்கலாம். I see God is filling you mightily. நீங்க இருக்கிற ரூம் அறைகளுக்குள்ள தேவ தூதர்கள் இறங்குகிறத பார்க்கிறேன். I'm seeing the angels of God is standing near you and is touching your wounded place. உன் காயப்பட்ட இடங்கள்ல தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் காயங்களை ஆற்றுகிறார். நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. Thank you Jesus, thank you Father. We give you all the glory and honor. In Jesus' name we pray. Amen, amen, amen. Hallelujah. சந்தோஷமா இருக்கவங்கள சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Are you really happy? chatல போடுங்க. நீங்க எல்லாரும் மியூட்ல தான் இருப்பீங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கும். So that you can chat. நீங்க chatல போடலாம். Do you really feel the presence of God? எத்தனை பேர் தேவனுடைய presence உண்மையில நான் ஃபீல் பண்ணேன் பிரதர், என்னோட லிட்டரலி என்னோட ரூம்ல கர்த்தருடைய பிரசன்ஸ் நான் டான்ஜபிளா ஃபீல் பண்ணேன்னு சொல்றவங்க you can mention in the chat. Rabaka shetene kreta rasyantunalava. Okay, எல்லாரும் உங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. You can take your Bibles. You can take your Bibles to Isaiah chapter 61 and verse 7. ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்தை உங்க பைபிள்ல திருப்பிக் கொள்ளுங்க. Isaiah 61 verse 7 நீங்க உங்க பைபிள்ல வாசிங்க. Can someone from the co-host இருக்கிறவங்க யாராவது மியூட் எடுத்து நீங்க அந்த வசனத்தை எனக்காக வாசிக்கலாம். Isaiah chapter 61 and verse 7 வாசிக்க கேட்கலாம். Can someone read from the co-host? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சே பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ஓகே, நான் வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். சரி, இதுதான் நீ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்ன ஒரு வார்த்தை. அண்ட் ஐம் ப்ராஃபஸிங் டு சம்ஒன் ஹியரிங் திஸ். யாரோ கேட்குற ஒருத்தருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். இந்த வருஷம் நீங்கள் நிறைய விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுற வருஷமாக இருக்கும். திஸ் இயர் யூ வில் செலிப்ரேட் யுவர் விக்ட்ரி. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணியும் வீடியோவில் இருந்தீங்கன்னா கையை தூக்கி காட்டிடுங்க. ஆமென் அப்படின்னு சொன்னீங்கன்னா கையை தூக்கி. உங்கள் சர்ச்சில் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருக்கலாம். யூ ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம் ஹியர். எப்படி நீங்கள் வார்த்தை எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை வரும். நீங்கள் சேட்டில் நிறைய பேருக்கு சேட் தெரியலன்னு நினைக்கிறேன்.
உங்களுடைய மோர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேட் இருக்கும். அதில் நீங்கள் ஆமென் ஏமேன் ஐ ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு போடலாம். எஸ், இஃப் திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. சரி, கவனிங்க. இந்த ஐசாயா 61:7 டீம் 61:7 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் NLTயில் போடுங்க. நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கூகுளில் கூட பார்க்கலாம். இதே ஐசாயா 61:7 NLT வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்குது. நம்ம தமிழ் பைபிளில் சும்மா சிம்பிளாக ரெட்டிப்பான பலன், லட்சை, சந்தோஷம், ரெட்டிப்பான சுதந்திரம் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் சூப்பராக ஒரு வார்த்தை இருக்குது. இஃப் பாசிபிள் ஷேர் இன் த ஸ்க்ரீன் ஆர் ஷேர் இன் த சேட் பாக்ஸ். அதில் என்ன இருக்குன்னா, instead of your shame and dishonor you will receive மற்ற டிரான்ஸ்லேஷனில் சும்மா ரிசீவ் டபுள் போர்ஷன் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் அந்த NLT வெர்ஷனில் மட்டும் எப்படி இருக்குன்னா, யூ வில் என்ஜாய் டபுள் ஷேர் ஆஃப் ஹானர். நல்லா கிளாப் பண்ணிருங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி விடாம. யூ வில் என்ஜாய் டபுள் ஷேர் ஆஃப் ஹானர். இந்த வருஷம் நான் இயேசுவின் நாமத்தில் சில பேருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான கனப்படுத்துகிற ஒரு வருஷமாக இருக்கும். This year God is going to honor you in midst of your family. உங்கள் குடும்பத்தின் மத்தியில் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுறீங்க? உங்கள் வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை கனப்படுத்த ஹானர் பண்ண போகிறாரு. உங்கள் ஸ்டடீஸில் கர்த்தர் உங்களை ஹானர் பண்ண போகிறாரு. அண்ட் யார் யாரெல்லாம் கடந்த வருஷத்தில் நீங்கள் வெட்கப்பட்டதை பார்த்தாங்களோ அதே கண்ணு நீங்கள் ரெட்டிப்பாக கனப்படுறதையும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். இந்த வருஷம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்காக ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறத அந்நிய கண்கள் மாத்திரம் அல்ல, உங்கள் சொந்த கண்களும் இயேசுவின் நாமத்தில் பார்க்கும். நம்மளுக்கு மட்டும் நல்ல சத்தத்தை உயர்த்தி வராமே. ஓகே, இதோட முடியல. நாட் ஜஸ்ட் டபுள் ஹானரோட முடியல. அதோட என்ன இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க. அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சாட்ல போட்டிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். You will possess a double portion of prosperity in your land and everlasting joy will be yours. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, I will enjoy. இந்த வருஷம் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, this year is a year of enjoying double honor. It's a year of enjoying double prosperity. It's a year of enjoying double blessings. Amen. நான் நிறைய பேருக்கு ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய சேலரியை கர்த்தர் 2 மடங்கா உயர்த்துவார். உங்களுடைய இன்கம் ஆண்டவர் 2 மடங்கா உயர்த்துவார். அண்ட் வாட் எவர் யூ ஹேவ் டேலண்ட்ஸ், உங்களுக்கு கர்த்தர் தாளந்துகளை கொடுத்துருந்தாருன்னா அதையும் கர்த்தர் ரெட்டிப்பாக உயர்த்த போகிறார். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க நான் வெட்கப்பட மாட்டேன்? ஐ வாண்ட் டு டெல் யூ ஒரு குட் நியூஸ். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. பிசாசு எந்த காரியத்தை பயன்படுத்தி லாஸ்ட் இயரில் உங்களை ரொம்ப வெட்கப்படுத்தினானோ, ஐ எம் ப்ராமிசிங் யூ ஆஸ் அ மேன் ஆஃப் காட், கர்த்தருடைய மனுஷன், நான் தைரியமாக ஒரு காரியம் சொல்ல முடியும். இந்த வருஷத்தில் பிசாசால் உங்களை ஈவன் நாட் ஓன்லி பை சாட்டன், எந்த மனுஷனும் உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினச்சாலும் ட்ரை பண்ணாலும் அவங்க உங்களை வெட்கப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அப்படிப்பட்ட கனத்தை இயேசுப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசனமாக ஒரு பாடலை பாட போகிறோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள். எத்தனை பேருக்கு இந்த சாங் தெரியும்? தெரிஞ்சவங்க மட்டும் கையை தூக்கி காட்டுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்காக நான் ஜூமில், ஏன்னா ஐ டெல் மை டீம் யூ கேன் ஷேர் த லிரிக்ஸ். எங்கள் டீமும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க உங்களுக்காக லிரிக்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாடல் தெரியலனா யூ கேன் வாட்ச் இந்த ஜூம். நீங்கள் ஜூமை பார்த்து அந்த லிரிக்ஸை பார்த்து என்னோட சேர்ந்து பாடலாம். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க ரெடியாக இருக்கீங்க? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தத்தை உயர்த்தி, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஒன்ஸ் அகைன், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி
உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கமன் நீங்க பாடுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒன்ஸ் அகைன். வெட்கப்பட்டு போவதில்லை. கமன் எல்லா யூத்தும் நல்ல வாய்களை திறந்து சத்தமா I won't get ashamed. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. பூலம்பாலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். பூலம்பாலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை. கமான் எல்லாரும் தலையில கை வச்சு. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். நம்ம நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க. எனக்கு விரோதமா எழும்பினாலும் ஓ என்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். சொல்லுங்க. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடும். கண்ண தலைக்கு மேல. காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை சொல்லுங்க. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை. நம்புறவங்க தலைக்கு மேல கையை தட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி இயேசுவே, ஓ நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. உம்மை துதிப்பேன், உடைந்த பாத்திரம் என்று நீர் அவரையும் தள்ளுவதில்லை. சென்று பாடலாமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் அவரையும் தள்ளுவதில்லை. சொல்லுங்க. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் அவரையும் சொல்லுவதில்லை. ஓ ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் அவரையும். நம்புறவங்க தலைக்கு மேல கையை தட்டி இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். சுபநல்ல கரங்களை தட்டி இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா,
இரக்கத்தின் சிகரம் ரேபாகா சந்தரமௌரியா சலபரதா ஓஹோ இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீ மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை சதமா நம்பினோரை நீ மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் இயேசு இயேசு மகாராஜா நல்ல கரங்களை தட்டி ஆவியே 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 அசைவாடும் அடலாக்கும் எங்கள் ஆக்கினி ஜுவாலை நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினி ஜுவாலை சொல்லுங்க ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சித்தமா ரமகதர சதனரே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே நல்ல கரங்களை தட்டி யாரும் வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி கேளுங்க இந்த வருஷத்துக்கு தேவையான ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்க சிரசு மேல ஊற்றுகிறத பார்க்கிறேன் இந்த வருஷத்துக்கு தேவையான ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் ஒரு நியூ ஆயில் ஆஃப் அனாயிண்டிங் God is pouring upon your head right now சில பேரை கர்த்தர் அபிஷேகிக்கிறத பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்க receive it receive it உன் ஆவி அனல் மூட்டி எழுப்பு உன் ஆவி அனல் மூட்டி எழுப்பு கர்த்தர் ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை ஒரு சிரசின் மேல போடுகிறார் பெற்றுக்கோ பெற்றுக்கோ ஒடுங்கின ஆவிக்கு பதிலா ஒரு துதியின் ஆடை ஒடுங்கின ஆவிக்கு பதிலா ஒரு துதியின் ஆடை கர்த்தர் சில பேர் மேல போடுறதை பார்க்கிறேன் yes it's time Lord is pouring upon you the cloth of joy கர்த்தர் ஒரு துதியின் ஆடையை மேல போடுகிறார் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க don't stop it come keep speaking in tongues God is renewing your spirit உன் ஆவியை கர்த்தர் புதுப்பிக்கிறார் உன் தரிசனத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார் உன் ஓட்டத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார் God is pouring an anointing of renewing upon you நல்ல நிரம்பி ஆவியில் நிரம்பி செவிங்க God is filling you right now receive it sister ஜெபிகா கர்த்தர் உங்க மேல ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை ஊற்றுகிறத பார்க்கிறேன் ஒரு கொம்பின் அபிஷேகம் sister யாமினி ஜெனிஃபர் கர்த்தர் உங்க மேல ஒரு கொம்பின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் God is pouring a hot anointing upon you உங்க மேல கர்த்தர் ஒரு கொம்பின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ராபகதலமா sister யாமினி ஜெனிஃபர் I see the leadership anointing upon you கர்த்தர் உங்க மேல ஒரு leadership anointing ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்க receive it receive it receive it receive it பிசாசு உங்களை எந்த காரியத்தை ரிஜெக்ட் பண்ணானோ கர்த்தர் அதிலேயே உங்களை எக்ஸ்ட்ரானா உயர்த்துகிறார் தலைக்கல்லா எழுப்புகிறார் வார்த்தை வேணுங்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணி நல்லா ஜெபிங்க ராபகதலா ராமா கேச்சோரோ ஷோகோதோ ரிமா காட்டானா ராமல் கேரே ஷேகேட்டே ரிகாட்டானா மா ரிகாலா ரத்துனி நிகாலாப்ரா ஷந்தோனா ஓ ராகாலாப்ரா காட்டானா சிஸ்டர் மரியா நீங்க இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் ரெட்டிப்பா உங்க மேல ஊற்றுகிறார் நீங்க இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ரெட்டிப்பா நீ இழந்ததை விட அதிகமாய் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறார் ஊடா காராபா ஷந்தனா ரிகாலா தோன ஹோலி விகாதனா ஷேபிங்க பிரதர் ஸ்டீஃபன் ராஜ் ஜேஎஸ் God is anointing you brother the Lord says நீ இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ற வருஷம் this is a year of restoration the year of restoration ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இது நடக்குது ஆண்டவர்ட்ட கேட்டீங்கல்ல ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இது நடக்குது என் குடும்பத்துல மட்டும் ஏன் எனக்கு நடக்குது என் லைஃப்ல மட்டும் ஏன் எனக்கு நடக்குது கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் சில காரணத்தோட தான் அனுமதிச்சார் என்ன வேணா ரீசனா இருக்கட்டும் ஆனா கர்த்தர் சொல்றாரு உனக்கு இருக்கிற பலத்தோடு போ உன்னை அனுப்புற தேவன் நான் அல்லவா உன்னை அனுப்புற கர்த்தர் நான் அல்லவா go with the strength you have go with the strength you have go with the strength you have I see the Lord is pouring out prophetic anointing
சில பேர் மேல கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றுகிறத பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர், பெற்றுக்கொள்ளுங்க பிரதர். சில பேர் மேல கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றுகிறார். கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எஸ், இங்க இருக்கிற சில பேர் ரொம்ப நாள் ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கிறீங்க. Lord, I need the prophetic anointing. எனக்கும் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும்னு கேக்குறீங்கல்ல, வேணுங்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணி ஜெபிக்க பார்க்கலாம். I'm going to pray for you right now. Holy Spirit is going to fill you with the spirit of prophecy. கர்த்தர் இங்க இருக்கிற சில பேர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து எழுப்புகிறார். ஊடா காபரா காட்டானா மஷேகேதே நெரேஹாதோ தூடாரா மலாராசே ராகாட்டானா மாராகாட்டோ ராகாட்டானா மஷேகேதே நேமாம்ராச்சா. Keep praying, Sister Sandra. God is filling you right now. உன் குடும்பத்துல கர்த்தர் உனக்கு புதிய வரங்களால நிரப்புகிறார். கர்த்தர் உங்க மேல நிறைய வரங்களை வைச்சிருக்கிறத பார்க்கிறேன். உங்க குடும்பத்துல கர்த்தர் அதை செயல்படுத்துவார். உங்க குடும்பத்துல அது செயல்படுறத பாப்பீங்க. God is filling you with the gift of புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய வரங்களை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர் நந்தினி. receive it. Yes, உங்களால தாங்க முடியாத ஒரு அபிஷேகம், சில பேரால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அபிஷேகம். யாரும் பார்க்கறாங்க, யாரும் உங்களை பார்க்கல, விட்டு கொடுத்துருங்க. Holy Spirit is filling you in a way you will never be the same again. The Lord says you will never be the same again after this meeting. இந்த ஜெபத்துக்கு அப்புறம் நீங்க பழைய நிலைமையில இருக்க போவது அல்ல. Yes, kal brakoto le broko brakal brahal brashantana rikra hal brekata narashantuna sile hereve shanto rikete nal hatana. சில பேர் மேரேஜ் லைஃப்ல என்டர் ஆகிறதுக்கு பயப்படுறீங்க. Holy Spirit is showing me few people are fearing for the entering marriage life. கல்யாண வயசு வந்தும் உங்களால் அதை என்டர் ஆக முடியல. காரணம், சில பேருடைய வாழ்க்கையில் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனதுனால என் லைஃப்லையும் அப்படிதான் இருக்குமோன்னு சொல்லி இங்கே இருக்கிற சில வாலிபர்கள் பயந்துகிட்டு இருக்கிறீங்க. ஐ டோன்ட் நோ கர்த்தர் யாருக்கு பேசுகிறாருன்னு தெரியல. பட் த லார்ட் சேஸ் டு யூ, பயப்படாத, உனக்கான சரியான லைஃப் பார்ட்னரை கர்த்தர் கொண்டு வந்து உங்களோட சேர்ப்பார். God will bring you and bring the right person. Tuda karabashantune brihal brakatana ரேத்தனே மெனியாத்னோ. சுய புத்தியின் மேல நீ சாயாமல் கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அவரே உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அவரே உன் பாதைகளை செவைப்படுத்துவார். Thank you Jesus. We praise you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. எல்லாரும் அர்ப்பணிப்போட சேர்ந்து சொல்லுவீங்களா? என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து அன்பினாவியே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளு பரிசுத்தரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி விலகாதவே ஆமீ, விலகாதவே ஆமீ, முன் செல்லுமே ஆமீ, விலகாதவே ஆமீ, முன் செல்லுமே ஆமீ. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, சதவா ரகதனமசே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. I see some people, இருக்கிற சில பேர் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பை திறக்கிறது. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு நியூ
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நடக்க போறாரு. And I see in my spirit கர்த்தர் ஆவியானவர் தெளிவா பேசுறார். சில பேரை கர்த்தர் அப்ராட் ஜாப் உங்களுக்கு கிடைக்க கர்த்தர் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி கிடைக்காத ஒரு அப்ராட் ஜாபை இந்த வருஷத்துல கர்த்தர் யாருக்கும் சாங்ஷன் பண்றாரு. God is sanctioning your job. You have been trying for a lot. நிறைய ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டீங்க, அது சாங்ஷன் ஆகலை. பட் ஆவியானவர் இந்த ராத்திரி சொல்றாரு, உனக்கான அந்த அப்ராட் ஜாபை நான் இந்த வருடம் உனக்கு சாங்ஷன் பண்ணி உனக்கான அப்ராட் ஜாபை இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கான ஜாபை சாங்ஷன் பண்றதை இயேசுவின் நாமத்தில் பார்ப்பீங்க. புரிஞ்சவங்க சத்தமா ஒரு ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான கனத்தை கொடுக்குறப்ப நீங்க இருந்த இடத்துக்கும் இனி போற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்து போகிறார். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபிச்சு முடிப்போமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். In Jesus' mighty name we pray. Amen, 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 amen. God bless you. எத்தனை பேருக்கு இந்த ஆராதனை ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு? Or you really feel the presence of God? எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை அளவு இல்லாமல் ஃபீல் பண்ணி அவங்கள சாட்ல போடுங்க பார்க்கலாம். நானுடைய வார்த்தைக்கு நேரம் போக போறேன். I'm going to enter into the word of God. Team, do acknowledge me as my voice is audible. Thank you. Okay, எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. Take a Bible to 1 Kings chapter 19. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. ராஜாக்கள் 19வது அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Can someone read from the first word? எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசேக்கியேலுக்கு அறிவித்தான். Okay, keep reading. தொடர்ந்து வாசிங்க. 5வது வசனம் வரைக்கும் தொடர்ந்து வாசி. அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். சரி, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசேஜ் தான். Hope you all know this passage. எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்டோரியாக தான் இது இருக்கும். நாட் அ ஸ்டோரி, இட்ஸ் ரியலி ஹேப்பன் திங். ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வாய்ஸ் ஆடிபிளா கிளியரா இருக்குதா ப்ரோ? உங்க மியூசிக் வால்யூமை விட நார்மல் மைக் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ மியூசிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபைன். ஓகே, கவனிங்க. ஸோ 1 Kings chapter 19 பார்த்தீங்கன்னா, நல்லா லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் என்னுடைய மெசேஜினுடைய தலைப்பு செகண்ட் டச். சத்தமாக சொல்லுங்கள், செகண்ட் டச், 2வது தொடுதல். ஓகே, நீங்கள் ஏற்கனவே ஆண்டவர் முதல்ல உங்களை ஃபஸ்ட்டு டச் கொடுத்ததுனால தான், ஆண்டவர் ஏற்கனவே உங்களை முதல்ல தொட்டதுனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் உண்மையில இப்போ நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க.
நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் சர்ச் போகிறீங்க அப்படின்னா யூ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ் த ஃபர்ஸ்ட் டச் ஆஃப் காட். அது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஆண்டவர் ஏற்கனவே உங்களை முதல்ல தொட்டதுனால தான் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. சில பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, சர்ச் போயிருக்கீங்க. சில பேர் இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு டச்சில் நடந்தது. ஓகேவா? இன்றைக்கி என்னுடைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களோட பேச சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு 2வது டச் கொடுக்க போகிறார், செகண்ட் டச். இந்த 2வது தொடுதல் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கிறது தான் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப்பில் ஆண்டவர் வந்து செகண்ட் டச் கொடுத்தார். அதில் முதல் நபர் பார்த்தீங்கன்னா எலியா. ஸோ இந்த எலியாவுக்கு எப்படி கர்த்தர் செகண்ட் டச் கொடுத்தாருன்னா, லிசன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 18வது அதிகாரத்தில் எலியா 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார் அண்ட் நிரூபித்தார் ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத. ஸோ காட் ஹஸ் லிட்டரலி ப்ரூவ்ட் தட் ஹீ இஸ் வித் எலைஜா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 19வது அதிகாரத்தில் எசபேல் சொல்கிறாங்க, நாளைக்கு இந்த டைமில் சேம் டைம் டுமாரோ உன் ஜீவனை உன் உயிரை நான் எடுக்கலைன்னா, என்ன நீங்கள் எடுக்கலைன்னா நான் யாரை எனக்கு என் தேவர்கள் என்னோட எனக்கு பெருசாக செய்யட்டும் அப்படின்னு ஒரு பெரிய சேலஞ்ச் சொல்கிறான். லிசன், நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற நிறைய யூத்தை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுகிறத சொல்கிறேன். சில பேர் உங்கள்கிட்ட டேரெக்டாக உங்களை பற்றி உங்கள்கிட்ட டேரெக்டாக பேச மாட்டாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு பின்னாடி போய் பேசுவாங்க. ஆனால் உங்களை பற்றி பிறர் பேசுகிறத நீங்கள் டேரெக்டாக கூட காதில் கேட்டிருக்க மாட்டீங்க. அவங்க உங்களை பற்றி பேசுகிறத யாரோ ஒருத்தவங்க சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல, அந்த கேட்ட விஷயமே உங்களை எந்த அளவுக்கு டிப்ரெஷனாக உடைச்சிருக்கு. நான் சொல்கிறது அப்படியே யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுதா? ஸோ சில பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உன்னை பற்றி அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அந்த விஷயத்தை உங்களுக்கு கேட்ட உடனே லிட்ரலி நீங்கள் அதுக்கு வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நல்லா ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜாக இருப்பீங்க. அந்த காரியத்தை கேட்டதுக்கப்புறம் உங்களால் எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு விதமான டிப்ரெஷன்ஸ்குள்ளே போயிடுவீங்க. ஒரு விதமான இன்னொன்று சொல்லணும்னா எக்கோ மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லணும்னா, ஃபைன் பிரதர், லெட் மீ இன் த சேட் ஃபார் எனி கரெக்ஷன்ஸ். எனக்கு சேட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஃபைன், கவனிங்க எல்லாரும். ஸோ ஓகே. ஸோ யாராவது பேசுகிறத நீங்கள் காதால் கூட கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களை பற்றி இன்னொரு விஷயம் பேர் சொல்கிறது, அது ஜஸ்ட் ஒரு நியூஸாக தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதுவே உங்களை ஒரு விதமான மைண்ட் அரெஸ்ட் ஆக்கி, இதுக்கு நான் ஒரு பேர் என்ன சொல்லுவேன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட் அரெஸ்ட். நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப அதில் கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உங்களுக்கே சில விஷயங்கள் பாஸ்ட் ஞாபகம் வரும். அந்த ஞாபகம் வந்துடுச்சுன்னா வேறு எந்த வேலையுமே செய்ய முடியாமல் அதையே யோசிச்சுட்டு அப்படியே பாஸ் பண்ணி உட்காந்துருவீங்க. எத்தனை பேர் லிட்டரலாக அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? ரியலி? ஓகே. ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. இதுலேருந்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்கணும்னு விரும்புகிறார். இந்த செகண்ட் டச்சில் ஏன் இப்போ கவனிங்க, ஏசாயால ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, அப்புறம் என்ன சொல்கிறார், புதிய காரியத்தை செய்வேன். இந்த புதிய காரியத்தை செய்வேன்னு டைரெக்டாக சொல்லிட்டு போகலாமே. ஏன் அதுக்கு முந்தின வருஷத்தில் வந்து ஏசப்பா சொல்கிறாரு, முந்தின பழசை நினைக்காத, பூர்வமானதெல்லாம் சிந்திக்காத? ஏன் பழசை நினைக்காதன்னு சொல்கிறாருன்னா, பிசாசுடைய பெரிய டாக்டிசம் என்னென்னா, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது புதிய காரியத்தை செய்யணும்னு வரப்ப, இஃப் காட் கம்ஸ் டு டூ சம்திங் நியூ இன் எ லைஃப், ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் ஏதாவது புதுசாக ஒரு காரியத்தை செய்யணும்னு வரப்ப, பிசாசு பண்ணுற பெரிய டாக்டிசம் உங்களுடைய பாஸ்டில் நடந்த காரியத்தை உங்களை ஞாபகப்படுத்தி அதை மெமரியில் கொண்டு வந்து உங்களை அதே நினைக்க வச்சுருவான். நீங்கள் அதே தாட்டில் இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களால் புதிய காரியத்தை பார்க்க முடியாது. இவ்வளோதான் சிம்பிள். இன்னொரு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2024 உங்களுக்கு சில பேருக்கு கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ் ஏன் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா, அதனுடைய பிசாசுடைய கொடுத்த டாக்டிசமில் நீங்கள் அது பிசாசுடைய டாக்டிசம் தான் அப்படின்னு தெரியாமையே நீங்கள் ஒரு நாள் இருந்துட்டீங்க. அது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட் அரெஸ்ட். அது பிசாசு என்ன செய்வான்னா, உங்களை பாஸ்ட்டை நினைக்க வச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களால் வேறு எந்த விஷயத்துலையுமே என்கேஜ் ஆக முடியாது. ஸோ டுநைட் த லார்ட் வாண்ட்ஸ் டு டெலிவர் யூ. கர்த்தர் இந்த விஷயத்தில் என்னை விடுதலை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் பிரதர்ன்னு சொல்கிறாங்க. மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. ஜஸ்ட் ஷோ யர் ஹேண்ட். சூப்பர், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் திங்,
இந்த விஷயத்துலேருந்து கத்துற உங்களை எமோஷனல், இன்னொன்று புரியுற மாதிரி சொல்லணும்னா எமோஷனல், நீங்கள் யாரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் த பீப்புள் ஹூ ஆர் யூ. நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட ஜென்ரல் அட்வைஸ், டோன்ட் கெட் எமோஷனலி கனெக்டட் வித் எனி ஒன். எனி ஒன், நாட் ஈவன் வித் யர் பேரண்ட்ஸ், நாட் ஈவன் வித் எனி ஒன். நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆக வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆவியானவர் மட்டும்தான். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமே. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமே. எத்தனை பேர் கர்த்தரோட பேசுகிறாருன்னு உணர்றீங்க? எத்தனை பேருக்கு கரெக்டாக இட்ஸ் a timely word for someone hearing this? கர்த்தர் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். ஓகே, கவனிங்க. ஃபைன், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த செகண்ட் டச்லேருந்து ஆண்டவர் உங்களை டெலிவரன்ஸ் ஆக்குறப்ப, இந்த செகண்ட் டச் உங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் டெலிவர் ஆக போகிற ஃபர்ஸ்ட் காரியம் த ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட் அரெஸ்ட். இந்த சிந்தையில் இருக்கிற கட்டுகள்லேருந்து கர்த்தர் உடைப்பார். இப்போ எலியாவுக்கும் இதே நியூஸ் தான் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, எசபேல் நியூஸ் வருது, உன்னை நான் நாளைக்கு நேரம் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. அப்படி இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முந்தின நாள் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்னி போட்டு ஜெயிச்ச ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு பொண்ணோட சேலஞ்சு அவனை உடைச்சிருச்சு. ஓகே ஃபைன், நீங்கள் நிறைய காரியங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு காரியம் உங்களை இன்னும் உடைச்சிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் அந்த காரியத்திலேருந்து அந்த ராத்திரி உங்களை விடுதலை ஆக்கணும்னு விரும்புகிறார். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமென். ஓகே, ஸோ கீப் ரீடிங், தொடர்ந்து வாசிக்கலாம். ஸோ இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்தப்போ அவன் கிளம்பி என்ன செய்கிறாரு, வேலைக்காரன் நிறுத்திட்டு அவர் வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ முதல் தொடுதல் எலைஜாக்கு முதல் தொடுதல் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 4வது வசனத்தில் பாருங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாகணும் என்று கூறிபோது, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இங்கே 2வது ஸ்பிரிட் என்ன செயல்படுதுன்னு நான் சொல்கிறேன். லிசன். ஃபஸ்ட்டு என்ன ஸ்பிரிட் செயல்படுச்சுன்னு சொன்னேன்? என்ன ஸ்பிரிட் அட்டாக் பண்ணுச்சு எலைஜாவை? ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட் அரெஸ்ட், சிந்தையை அட்டாக் பண்ணிச்சு. அதனால அவர் கிவ் அப் பண்ணிட்டார். 2வது ஸ்பிரிட் இங்கே அட்டாக் பண்ணுது. என்னதுன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. ஜஸ்ட் நோட் இட் இன் யுவர் டைரி. தாழ்வு மனப்பான்மை வருது. என்னன்னா, முந்தின நாள் வரைக்கும் ஆகாப்ட டைரக்டாக சேலஞ்ச் பண்ணி நான் வந்திருக்கேன்னு சொல்லு, நான் வரேன், நான் அந்த கர்மேல் பருவத்துக்கு வரேன், நான் கர்த்தர் தான் தேவன் நிரூபிப்பேன், அக்கினி இறக்குவேன்னு சொல்லி இவ்வளோ ஒரு போல்டாக பேசின ஒரு மனுஷன் அடுத்த நாள் ஒரே ஒரு சத்தத்தை கேட்டு இப்போ அவருக்குள்ளேருந்து என்ன வருதுன்னா, நான் என் பிதாக்களை பார்க்கலாம், அதாவது எனக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்களை பார்க்கலாம், நான்லாம் ரொம்ப நல்லவன் இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் நல்லவனா இல்லையான்னு கர்த்தருக்கு தெரியாதா? நம்ம எத்தனையோ விஷயத்தில் வீக்காக இருக்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்து தானே கர்த்தர் உங்களை ஊழியத்தில் அழைச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு சில ஊழிய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு, உங்களை கர்த்தர் நிறைய விஷயத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் ஃபேமிலியில் உங்களை விட குவாலிஃபைடாக எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஆனால் ஏன் கர்த்தர் உங்களை கூப்பிட்டுருக்கிறாருன்னா, ஹீ நோஸ், ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் அவர் சொல்கிறத செய்கிற ஒரு பிள்ளைன்னு கர்த்தருக்கு தெரியும். சில பேர்லாம் ஏன் ஆண்டவர் சில பேரை சூஸ் பண்ணலை தெரியுமா மினிஸ்ட்ரிக்கு? த ரீசன் இஸ், அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய ஐடியா, அவங்களுடைய நாலேஜை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் தான் கர்த்தர்கிட்ட கேட்டு அவர் சித்தத்தின்படி செய்கிறோம். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமென். ஐ ரியலி தேங்க் பிரதர் டேனியல் மெஸ்ஸியா ஃபார் காலிங் மீ. அவருடைய லீடர்ஷிப்பில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறது, யூத் நீங்கள் எல்லாருமே ரிவைவல் வாரியர்ஸ், ரைட்? ரிவைவல் வாரியர்ஸ் நீங்கள் எல்லோரும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்கள் யூத்தாக யுனைட்டடாக இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் ஆஸ் அ மேன் ஆஃப் காட் நான் ஒரு காரியம் மாத்திரம் சொல்கிறேன், இந்த மாதிரி யூத்தாக யுனைட்டடாக இருக்கிறது உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. இட்ஸ் இது ஒரு பெரிய பேலன். ஸோ தயவுசெய்து இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபெலோஷிப்போட அட்டாச்சாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டரோட நெருக்கமாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் இன்னமும் வளருவீங்க. ஓகே ஃபைன், கமிங் டு த பாயிண்ட். 2வது ஸ்பிரிட் ஆஃப், ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட் அரெஸ்ட், 2வது ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வருது. இந்த தாழ்வு மனப்பான்மை யாருக்குள்ளே வருதோ அவங்களால எழும்புறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஏசப்பா வந்து மோசையை எழுப்புறப்ப மோசை என்ன சொன்னார் ஆண்டவரை பார்த்து?
ஆண்டவரே நான் திக்குவாயன், எனக்கு ஒன்றும் பேச பெருசாக வராது. சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? சரி, இப்போ எரேமியாவை எழுப்புறப்ப அவர் ஒரு மைனஸை சொன்னார். என்ன சொன்னார்? ஆண்டவரே நான் சிறுப்பு இல்லை, நான் பேசுகிறது யாரும் கேட்க மாட்டாங்க, no one will hear me words. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இல்லை இல்லை அப்படிலாம் நினைக்காத, நீ சிறுப்புல நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவெல்லாம் நீ பேசுவாயாக. ஸோ ஆண்டவர் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கால் பண்ணுறப்ப, ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருந்துச்சு. அந்த வீக்னஸ் இருந்தாலும் கர்த்தர் அதை வெளியில் வீக்னஸை வெளியில் யாருக்கும் தெரிய விடாம தான் கர்த்தர் அழைச்சார். நான் இன்னைக்கு சில பேருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஈவன் உங்களுக்கு சில வீக்னஸ் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அந்த வீக்னஸ் எல்லாம் மாற்றுகிறார். God's calling will cover up your minus into plus. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய எல்லா மைனஸையும் கர்த்தர் பிளஸ்ஸா மாத்த போறாரு. எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய எல்லா மைனஸையும் இயேசுவின் நாமத்துல எல்லா நெகட்டிவும் பாசிட்டிவா மாறுவதாக. சத்தமா ஒரு ஆமென். சரி, coming to the point. So ரெண்டாவது காரியம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து அவர் ரெண்டாவது தாக்குன காரியம். சரி, இப்ப 5வது வசனத்துக்கு வாங்க. ஒரு சூறைச்சேனி கீழே படுத்து கொண்டு, தேர்ட் அட்டாக். லிசன், 3வது அட்டாக். என்ன அட்டாக் அப்படின்னா, அவருடைய போஸ்டரையே பிசாசம் மாத்திட்டான். அது வரைக்கும் சிங்கத்தை போல கெர்ச்சனையா நடந்த ஒரு மனுஷன். வசனம் நீதிமொழிகள்ல சொல்லுது, நீதிமான் யார போல ஒரு fill in the blanks கொடுக்கிறேன். நீதிமான் எந்த மிருகத்தை போல தைரியமா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. கரெக்டா யாராவது தெரிஞ்சவங்க சாட்ல சொல்லுங்க. சிங்கத்தை போல. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல இந்த வருஷத்துல நான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பேன். கைகளை உயர்த்தி கன்ஃபஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில். சில பேர் நீங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறப்பே கர்த்தர் உங்களை அந்த சிங்கத்தை போல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு தைரியத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றுகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். God says you are bold as lion. The righteous person are bold as lion. சத்தமா ஒரு ஆமென். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, நான் சிங்கத்தை போல நான் கர்த்தர் தைரியமான அபிஷேகத்தை மேல வைத்திருக்கிறார். ஆமென். சிஸ்டர் ரோனிஷா, நிறைய விஷயத்தை பயந்துட்டு இருக்கிறீங்க. You are fearing that how to move forward. எப்படி இந்த விஷயத்துல நான் மூவ் ஃபார்வர்டா போறேன்? How I am going to step forward? God says today the Lord is filling you with the anointing of courageous. Acts chapter 1 verse 18 படி, பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்போது நீ பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரிந்து வரைக்கும் நீ கர்த்தருக்கு சாட்சியா இருப்பீங்க. The Lord says this year you will be the greater testimony for the sake of the Lord, for the name of the Lord. God bless you. Rabak brother Prabhu, இனியோட கர்த்தர் உங்க தலையெழுத்தையே மாற்றுறார். உங்க தலையெழுத்தே இனியோட மாறுது. நிறைய விஷயத்துல ட்ரை பண்ணி உங்களால அதுல முயற்சி, நிறைய விஷயம் ட்ரை பண்றீங்க. நான் சொல்றது உண்மைனா கை தூக்கி காட்டுங்க. நிறைய விஷயத்தை ட்ரை பண்றீங்க, உங்களால எடுத்த காரியத்துல நிறைய விஷயம் ட்ரை பண்றீங்க, ஆனா எதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் டுநைட் ஆண்டவர் உங்களை பார்த்தா பேசுறாரு. இந்த ராத்திரி கர்த்தர் உங்க கரத்தை அனாயிட் பண்றதை பார்க்கிறேன். நான் இங்க பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட அந்த வார்த்தை ஊழியம் செய்யறத கர்த்தர் காட்டுறாரு. நிறைய விஷயத்துல ஓட வேண்டிய நீங்க இதை கிவ் அப் பண்ணிடலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பட் ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் கிவ் அப். நீ நிக்காம ஓடு, உனக்கான எல்லையை நீ சுதந்திரிப்ப. ரெட்டிப்பான கணத்தை கர்த்தர் கொடுப்பார் பிரதர். Okay, let's keep reading. தொடர்ந்து வாசிக்கலாம். சோ இப்ப மூணாவதா என்ன நடக்குதுன்னா, அவருடைய பொசிஷனே மாறுது. இது வரைக்கும் சிங்கத்தை போல கர்ச்சனை நடந்துகிட்டு இருந்த மனுஷன் 5வது வசனம் சொல்ற ஒரு சூறை செடியில போய் படுத்துட்டார் மனுஷன். இந்த எசபேலுடைய ஆவி என்ன செய்யும் தெரியுமா?
ஊழியம் செய்கிற உங்க எல்லாருக்குமே நான் ஒரு ப்ராஃபட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றேன். உங்க ஊழியத்தை முடக்கிறதுக்கு பிசாசு எத்தனை பேரை வேணாலும் அனுப்புவான், எத்தனை பேர் வேணாலும் கலகத்தை உண்டாக்குவான். ஆனாலும் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் அது எலியாவோட அபிஷேகம் மட்டும் இல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அபிஷேகம். ஏசப்பா மேல இருந்த அபிஷேகம் ஒரு நாளும் சோர்ந்து போய் படுக்கல. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாரும் உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, நான் அவரால் பெற்ற அபிஷேகம் எனக்குள் நிலைத்திருக்கிறது, அது சகலத்தையும் எனக்கு போதிக்கும், அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல, அது போதித்தபடி நான் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பேன். ஓகே, கவனிங்க. இங்க என்ன பாயிண்ட்னா, எலியாவுக்கு நிரந்தரமா கர்த்தருடைய அபிஷேகம் இல்ல. இப்ப நம்ம நாட்கள எல்லாருமே அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. have received the tongues. நம்ம மேல ஆவியானவர் இப்ப தங்கிட்டு இருக்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லார் மேலயும் ஆவியானவர் தங்கி இருக்கவே மாட்டார். சிம்சோன்லாம் பாத்தீங்கன்னா சிங்கத்தை கிழிக்கிறப்ப மட்டும் ஆவியானவர் இறங்குவாரு, சிங்கத்தை கிழிச்சிருவான், அதுக்கப்புறம் ஆவியானவர் போயிடுவாரு. இது பழைய ஏற்பாடு பேட்டர்ன். ஆனா புதிய ஏற்பாட்டுல உங்க மேலயும் என் மேலயும் பரிசுத்த ஆவியானவர், வசனம் சொல்லுது, நீங்க தான் பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயம். கையை வைத்து சொல்லுங்க, I am the temple of the Holy Spirit. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க பாக்குறது கர்த்தருடைய ஆவியானவர் பாக்குறதுக்கு சமம். நீங்க எதெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் ஆவியானவர் பேசுறார். உங்க எதெல்லாம் நீங்க கைகள் மூலமா செய்றீங்களோ அதெல்லாம் ஆவியானவர் உங்க கைகள் மூலமா செய்வார். ஓகே, சோ மூணாவது காரியம் சொல்றேன், அவருடைய படுத்து நித்திரை பண்ணினான். சில பேருடைய டிப்ரெஷன் பீக் என்ன தெரியுமா? உங்களை ஓட விடாம தூங்க வச்சிருவான் பிசாசு. சோ நீங்க நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி, நீங்க செய்யற ஒர்க்லயும் சரி, உங்களை கரியர்லயும் சரி, நீங்க ஷைன் ஆகணும்னு எந்த விஷயத்துல எழும்புறீங்களோ அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஒட்டைக்கப்படுறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுலதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸே வச்சிருக்கிறார். சில பேருடைய காதுல வந்து பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பான், இது உன்னால முடியாது, இது உன்னால முடியாது, இது நீ ட்ரை பண்ணாத, நீ தோத்து போயிருவான்னு உங்க காதுல வந்து பிசாசு பேசுறான்ல, அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு டெஸ்டினேஷன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்பு. சரி, ஓகே, ஃபைன், கீப் ரீடிங். அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப முதல் தொடுதல் வருது. இப்ப தூதன் வந்து ஃபர்ஸ்ட் டச் கொடுக்குறாரு. யாருக்கு? எலியாக்கு. அப்ப 5வது வசனத்தை பாருங்க. சூறை செடியில் படுத்து நித்திரை பண்றப்ப தூதன் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ண அப்படின்றாரு. அப்ப அவன் விழுத்து பார்க்கிற போது இதோ தலையில சுடப்பட்ட அப்பம் மட்டும்தான் இருக்கு, அடையும் அவன் பாத்திரத்தில் குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணியும் தலைமாட்டில் இருக்கிறது. அப்புறம் அவன் புசித்து குடித்து, எல்லாரும் அந்த பைபிள் ஸ்கிரீன்ல போடுங்க டீம், கேன் யூ ஷேர் தி வெர்ஸ்? அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துட்டாரு. இங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இதுதான். இப்பதான் நான் மெசேஜ் I will finish in 5 minutes. கவனிங்க, ஒரு 5 minutesல நான் முடிச்சிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். யாரெல்லாம் வீடியோ ஆன்ல இருக்கீங்களோ I will call your name and I will give you the God's word. Okay, fine, கவனிங்க. ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை பாருங்க எல்லாரும். அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கிட்டான். இதுதான் இங்க நிறைய பேரோட லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு. க்ளோஸ். இங்க இருக்கிற நிறைய யூத்தோட லைஃப்ல நடக்கிற விஷயம் அதுதான். நீங்க அனாயிட் ஆனீங்க, முதல் தோட்டத்தை உங்களுக்கு கிடைச்சிச்சு, எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் கரண்ட் பொசிஷன்? வாட்ஸ் யுவர் கரண்ட் ஸ்டேட்டஸ்? நீங்க இப்ப எந்த லெவல்ல இருக்கிறீங்க ஆண்டவரோட உறவுல? இப்ப நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க ஆண்டவரோட? ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருந்த பிளேஸே வேற, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற விஷயமே வேற. ஆனா நீங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, this is a day of second touch for you. சத்தமா ஒரு ஆமென். கர்த்தர் இந்த ராத்திரி உங்களை சந்திக்க போகிறார். and I believe இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்துல இருந்தும் கர்த்தர் உங்களை லிட்டரலா டெலிவரன்ஸ் ஆக போறார். ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டச்ல சாப்பிட்டு குடிச்சிட்டு திரும்பி படுத்துட்டாரு. ஆனா இப்ப தூதன் 7வது வசனத்தை எல்லாரும் ஸ்கிரீன்ல போடுவாங்க பாருங்க. If you have the Bible, just take and see 1 Kings 19 verse 7. 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆந்தரம் வந்து அவனை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2ஆந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். ஓகே, க்ளோஸ். ஐ எம் டெல்லிங், இதுல இருந்து நான் ஒரு ரெவலேஷன் சொல்லவா? எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டச்ல
முதல் தொடுதல்ல தூதன் வந்து இங்க ஏதாவது ப்ராஃபட்டிக் வேர்டு கொடுத்தாரா? இதுக்கு முந்தின வசனம் வாசிச்சோம்ல, அங்க தூதன் வந்து ஏதாவது சாப்பாடு மட்டும்தான் கொடுத்தாரே தவிர சாப்பாடோட வசனம் வரல. ஆனா ரெண்டாவது தொடுதல்ல சாப்பாடோட சேர்ந்த லைஃப் டைம் ப்ராஃபட்டிக் வேர்டு வருது. சாப்பாடோட சேர்ந்த லைஃப் டைம் ப்ராஃபட்டிக் வேர்டு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் கொஞ்ச தூரம் இல்ல, ரொம்ப வெகு தூரம். கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி சில பேரோட தீர்க்க தரிசனமா பேசுற. உன் டிப்ரெஷனை மறக்கிற அளவுக்கு, உன் பெயினை பாஸ்ட்ல நீ கடந்து வந்த பெயின் எல்லாம் மறக்கிற அளவுக்கு ஒரு லைஃப் டைம் ப்ராஃபட்டிக் வேர்டு எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க? அவங்கள வீடியோ ஆன் பண்ணி கரங்களை வைத்து ஜெபிங்க. நான் பேசுற பேர் மேல கர்த்தர் ஒரு இரண்டாவது தொடுதலை கொடுக்கறத பார்க்கிறேன். Receive it, Sister Shalini Roger. God is giving you the second touch tonight. கர்த்தர் உங்களை தான் சந்திக்கிறார். This God says, this is a day that Lord has made in your life. இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கின நாள். எவ்வளவோ ரிஜெக்ஷன் உங்க லைஃப்ல பார்த்துட்டீங்க சிஸ்டர் ஷாலினி ரோஜர். You have seen many rejections in your life, many depressions you are crossing it, but the Lord says, நீ கடந்து வந்த வருத்தங்களை எல்லாவற்றையும் மறக்கிற அளவுக்கு கர்த்தர் எப்படி யோசேப்பை சொன்னார்ல, நான் கடந்து வந்த வருத்தங்களை யாவையும் மறக்கும்படி என் தேவன் பண்ணினார். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சில பேரோட தீர்க்க தரிசனமா பேசுற, நீ கடந்து வந்த வருத்தங்களை மறக்கிற அளவுக்கு I am going to give you the second touch. Rapakatana sheketeni alabra tunaba shantana லேரா ஹத்தனமா. அபிஷேகம் பெற்றவங்க நல்லா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே கேளுங்க. நான் முடிச்சிட்டேன். I have finished it. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது தெரியுமா? முதல் டச்ல சாப்பிட்டுட்டு தூங்கின எலிஜா ரெண்டாவது டச்ல சாப்பிட்டுட்டு அவரால் தூங்க முடியல, அவரால் திரும்ப படுக்க முடியல. காரணம், அவருக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடோட சேர்ந்து ஒரு வல்லமையான வார்த்தையும் வருது. இப்ப நான் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட போயிட்டு ஏய் உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, இந்த வசனம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அவனுடைய இருதயத்துக்குள்ள அது போகும்னு நினைக்கிறீங்களா? போகாது. ஏன் தெரியுமா போகாது? அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்கலா ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கான். அதனாலதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட், ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி யூஸ்வலா அது ஹியூமன் நேச்சர் என்னன்னா, நீங்க ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்கன்னா நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா? ரொம்ப டிப்ரெஷனா போய் நல்லா சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். லிட்டரலி சில பேர் சொல்லுவாங்கல்ல, பிரியாணி இஸ் நாட் அ ஃபுட்டு, இஸ் அ எமோஷன். நான் சொல்லலை, ஏதோ ஒரு பேஜில் வந்ததை பார்த்தேன். ஆமாம், இது வந்து ஏசப்பாவோட ஸ்டைலு. ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவர் பேசணும், ஒரு டிப்ரெஷனை அவங்களை வெளியில் கொண்டு வரணும்னா எலைஜாவுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஃபுட்டை கொடுத்து ஃபிசிக்கலாக ஆண்டவர் ரெடி பண்ணார், அதுக்கப்புறம் தான் ஃபுட்டோட சேர்த்து வேர்டை கொடுத்தார். இது எலிஜாவுக்கு மட்டும் இல்லை, பேதுருக்கும் அதுதான். எடுத்து காட்ட டைம் இல்லை, என்னோட டைம் முடிஞ்சிருச்சு. நான் ரெஃபரன்ஸ் டைம் இல்லை, நீங்கள் வீட்டில் வாசிங்க. யோவானில் இருக்கு. பேதுரு ஏசப்பாவை மறுதளிக்கிறாரு. இப்போ ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. பேதுரு என்ன ஆகிட்டாரு, கிவ் அப் பண்ணிட்டார், அதாவது செட்பேக். அவர் மறுதளிச்சிட்டாரு. இப்போ திரும்பி ஆண்டவர் விட்டு பின்வாங்கி நான் திரும்பி மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறார். இப்போ மீன் பிடிக்க போனப்ப அவரோட கூடவும் சில பேர் போனாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த மீன் பிடிக்கிற டைமில் ஏசப்பா கரையில் நிற்கிறாரு. ஆனால் அவர் தான் ஏசப்பான சீஷர்களுக்கு தெரியலை. அப்போ ஏசப்பா படகுல ஏறுறாரு. படகு கொஞ்சம் தூரம் தள்ளுங்கிறாரு, தள்ளுறாங்க. வலது பக்கமாக வலையை போடுங்கிறாங்க, வலையை போடுறாங்க. ஃபுல்லாக மீன் நிரம்புது, படகு ஃபுல்லாக மீன் நிரம்புது. அப்போ பேதுரு, அப்போ கூட இருக்க ஒருத்தன் சொல்கிறான், டேய் அப்படியே பைபிளில் இருக்கு, நான் பைபிளில் இருக்கிறத தான் பேசுகிறேன், டேய் இது கர்த்தர்டா அப்படின்ட்டு இருக்கு. கர்த்தர் டான் இல்லை, இது ஏசப்பாடா, ஏசப்பா வந்துட்டாரா திரும்ப அப்படின்ட்டு. அதை கேட்டோன்னே பேதுரு திரும்ப அந்த என்ன ஆச்சு, அந்த வெக்கத்தை தாங்க முடியாமல் திரும்பி குதிச்சிடுறாரு தண்ணிக்குள்ளே. இப்போ ஆண்டவரை திரும்பி பேதுருவை கூப்பிட்டு சொல்கிறாரு, பேதுருவே சரி ஓகே பின்வாங்கிட்ட, இப்போ நான் உனக்கு ரெண்டாவது தொடுதலை கொடுக்குறேன், நீ உண்மையில நீ நேசிக்கிறியான்னு 3 டைம் கேட்டார். அவன் நேசிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஆடுகளை மெய்ப்பாயாகன்னாரு. ஒரு ப்ராஃபட்டிக் லைஃப் டைம் ப்ராஃபட்டிக் வேர்டை கொடுத்தார். இதோட என்னன்னா, எடுத்தோடனே வேர்டு கொடுக்கல. நீங்கள் அந்த வசனத்தை போய் வாசிச்சிங்கன்னா தெரியும். அந்த மீனெல்லாம் சுட வச்சு அவங்களாம் சாப்பிட வைக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் வார்த்தையை கொடுக்குறாரு, நீ ஆடுகளை மேய்க்க போகிற. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எந்த சீஷன் ஃபர்ஸ்ட்ல
ப்ராஃபஸி சொன்னார் தெரியுமா, ப்ரீச் பண்ணார் தெரியுமா? எந்த பேதுரு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாரோ, ஃபஸ்ட்டு டச் வாங்கின பேதுரு பின்வாங்கி போனார்ல, அவருக்கு தான் ஆண்டவர் செகண்ட் டச்சை கொடுத்து திரும்பவும் எழுப்பி ஆளாக ப்ரீச் பண்ண வச்சார். இன்றைக்கி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், டோன்ட் வரி அபவுட் யுவர் செட் பேக். ஐயோ நான் ஆண்டவர் விட்டு பின்வாங்கிட்டேனே, நான் தூரமாக போயிட்டேனேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். God wants to give you the second touch. எத்தனை பேர் ஜெபிக்க ரெடியாக இருக்கிறீங்க? Close your Bibles and notes. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். We gonna pray. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசுகிறாருன்னு உணர்ந்தீங்க? அவங்கெல்லாம் சேட் யூஸ் பண்ணி எஸ் எனக்கான வார்த்தை தான், இட்ஸ் ஃபார் மீ, இப்படி என்ன வார்த்தை போட முடியுதோ சேட்டில் போடுங்க பார்க்கலாம். If you feel this word is for you, just do let me know in the chat. எல்லாரும் கண்களை மூடி just close your eyes. Just close your eyes. இருந்த இடத்துல இருந்து எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். வீடியோவில் வந்துருங்க. come in the video. rakatana maseketene alla rahatuno rekala briatana hashantuna briatene. எல்லாரும் கண்களை மூடி என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க. கேளுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுங்க. சேர்த்து சொல்லுவோமா, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. கண்களை மூடி ஆவியானவர் என்ன நிரப்புங்க, எனக்கு அந்த இரண்டாவது தொடுதல் வேணும். we need that second touch. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லா எகிப்தியனை நீங்க திரும்பி பார்க்க போவது அல்ல. எல்லாரும் கண்களை மூடி ரந்தனி ஹாலபௌஷாந்துனரிமி காரவலதனியந்தன ரேகாதனமௌஷாந்துனரிமி காரவலரந்துனவன ரகமமம ஷேகிதனரியந்துனலபா தூணரபமரகந்தனரதனலரபஷாந்தனரமலமரகதன லப்ரஹதனம ரகதன. அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. I see the cloud of wind is moving upon you right now. ஒரு மகிமையின் மேகம் நீங்க இருக்கிற அறைக்குள்ள மூடுகிறத பார்க்கிறேன். ஒரு மகிமையின் மேகம் நீங்க இருக்கிற அந்த அறைக்குள்ள மூடுகிறது. yes God is filling you right now. நீங்க விழுந்த இடங்களையே மறக்கிற அளவுக்கு, நீங்க பின்வாங்கி போன இடத்தையே மறக்கிற அளவுக்கு, the spirit of depressions, the spirit of inferiority complex, the spirit of mind arrest, கர்த்தர் இப்ப அதுல இருந்து ஒரு பெரிய டெலிவரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறார். God is setting you free. Duna marakama sheketene marakato rima malarakadana mashenduni riatere rakatana masheketene marakato. ஜெபிங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். இது நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரம். It's your time to pray. Come on, you pray. Rakatana makaratso kotolo bo sheketene rikatana marikato no roshala badiantere karaba rakatana mamriato lo roshantane riakatana. தேவ மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். தேவ அபிஷேகம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். Come on, don't give up. விட்டு கொடுத்து ஜெபிங்க. விட்டு கொடுத்து ஜெபிங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காதீங்க.
Come on, give up. Come on, give up. விட்டு கொடுத்து ஆவியானவரே என்னை நிரப்புங்க. எனக்கு இந்த இரண்டாவது தொடுதல் வேணும். நீங்க வாயை திறந்து ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார். நீங்க வாயை திறந்து ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார். உடா காதனா ரமலா செகெட்டேனே மௌஷியாரா கதனமா ரகதனா மௌரியாந்தனா மௌஷாதல ரபலா கதனா மரியாதேடரே ரகதனா மௌஷாகதனா. சில பேர் மேல ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படுகிறத பார்க்கிறேன். உன் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் 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 எல்லாத்தையும் கர்த்தர் உங்க லைஃப்ல புதுசா மாற்றுகிறார். எல்லாவற்றையும் புதுசு. ஷாரன் பால், கர்த்தர் உங்க வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்குகிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறார். ஓஷின், God is touching you sister. God is relieving you. சில சிந்தையில உங்களுக்கு இருக்கிற எல்லா பேட்டில்ல இருந்து கர்த்தர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். God is setting you free right now. Sister Shruti, I see the hand of the Lord is touching you. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறத பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றார், you no longer will be in the slave. நீ இனிமே இந்த சிறையிருப்புல இருக்க போவது இல்ல மகளே. நீ இனியும் இந்த சிறையிருப்புல இருக்க போவது இல்ல. நீ இனியும் இந்த சிறையிருப்புல இருக்க போவது இல்ல. கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உன்னை விடுதலை ஆக்குகிறது. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இன்னைக்கு உன்னை விடுதலை ஆக்குகிறது. You are set free. You are set free. You are set free. Sharala matekoro sheketene. Sister Sarah Jashmi, கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி நிறுத்துகிறது. ஒரு பெரிய குழியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். God says, இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீ உருவ நடந்து நீ அதை நீரூற்றா மாற்றிக்கொள்ள போகிற. இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீ நடந்ததை நீரூற்றா மாற்றிக்கொள்ள போகிற. பிரதர் பிரவீன், உங்க கரத்தை கர்த்தர் இன்னைக்கு அனாயிட் பண்றார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்க கரத்தை காரிய சித்தி உள்ளவனா மாற்றுகிறார். Whatever you will do hereafter, it will be success, it will be prosperous. Sharama mariente neremiantuna rabalahatana. தேவனெனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சதமா, என் தேவனெனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும். சத்தத்தை உயர்த்தி, என் தேவனெனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்து. கடைசியா கரங்களை உயர்த்தி, என் தேவனெனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவனெனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கடைசியா, என் தேவனெனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவனெனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். பிரதர் பிளெஸி ராஜ் ஐடியில் இருக்கிற yellow ஷர்ட் போட்டுக்க பிரதர். God is opening a new gate in foreign countries. ஒரு அப்ராட்ல உங்களுக்காக கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கறத பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அந்த வாய்ப்பை திறக்க போறார். I don't know when it is, எப்பன்னு தெரியாது. பட் கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர்களே உங்களுக்கு கண் காணவும் இல்லை, உங்க காது அதை கேட்கவும் இல்லை, உங்களுடைய இருதயத்தில் அதை தோன்றவும் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை உயர்த்தி, என் தேவனெனக்காய். எல்லாரும் கடைசியா 2 கரங்களை உயர்த்தி, என்றாகிலோ என்னை. கீப் இன் கேலரி வியூ.
என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. பிதாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி, பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி. We give you all the glory and honor. In Jesus' name we pray. Let God people say amen. God bless you. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த ஃபெலோஷிப்போட இணைஞ்சிருங்க. ரியலி ஒரு blessed. இந்த ஃபெலோஷிப்பை நடத்துகிற பிரதர் டேனியல் ரிவைவல் வாரியர்ஸில் இருக்கிற பிரதருக்கு என்னோட ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அவரோட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாலண்டியர் பண்ணுற ஒவ்வொரு டீமுக்காகவும் நான் ஒரு ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த அளவுக்கு சமாதானமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நானும் ஊழியம் பண்ணுறேன். எனக்கும் ஒரு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. 5 ஊர்களில் பெரிய கூட்டங்கள்லாம் நடத்துகிறோம். ஐ நோ த பெயின், ஐ நோ உங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல, என்கிட்டையும் அவர் சொன்னதில்லை. பிரதர் டேனியல், மேசியா, ஐம் ப்ராஃபஸிங் ஃபார் யூ. இன்னும் நிறைய க்ரௌடை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கனெக்ட் ஆகிற நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆக போகிறீங்க. ஒரு இடத்துல நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதை கத்தர் காட்டுறாரு. நிறைய பேர் உங்கள் கூட்டத்துக்கு வரப்போகிறாங்க. அண்ட் காட் இஸ் கோனா யூஸ் யூ மைட்டிலி. நிறைய பிரான்ச்சஸை, நிறைய ஃபெலோஷிப்புடைய பிரான்ச்சஸ் நிறைய சிட்டியில் நிறைய இடத்துல கத்தர் உங்களை உருவாக்க வைப்பார். காட் பிளஸ் யூ. உங்களோட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு டீமுக்கும் நான் கத்தருடைய நாமத்தை உங்களை பிளஸ் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ enjoy your and celebrate the double honor in this 2025. God bless you. Shalom. Amen. Thank you, Tom. Today, God speak, right? Not only man speak, God, the Spirit using a man to give the word. Amen. So not only speak in separate person, can speak in everyone. Amen. The total 69, 70 participates. Every person God speak, right? So not only hearing this word, you can follow it. You can daily you can pray for this prophecy. Amen. So தினந்தோறும் என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தையை